ஹலோ சில்ட்ரன்ஸ், இந்த நாளிலும் நாம கற்றுக்கொள்ள போகிற பாடம் சிறிய எஜமான். பாடபாகம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் மற்றும் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. இன்றைக்கான மனன வசனம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்ம பாடத்தின் நோக்கம், ஆண்டவர் நம்மை நேரான பாதைகளில் நடத்துகிறவர். கர்த்தர் நடத்துகிற பாதை தான் சரியானது. நம் விருப்பப்படி நடப்போமானா மோசமான பின்விளைவுகளை நாம சந்திக்க நேரிடும். இங்க கூட ஈசாக்குக்கு மனைவியாகும்படி பெண் தேடி வந்த ஆபிரகாமின் வேலைக்காரனை கர்த்தர் நேர் வழியா நடத்தி வந்தாங்க. இத பத்தி தான் இந்த லெசன்ல கற்றுக்க போகிறோம். நாம லாஸ்ட் லெசன்ல கற்றுக்கொண்டபடி ஆபிரகாமுக்கு முதிர் வயதான போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஈசாக்கு கொடுத்து ஆசீர்வதித்தாங்க. இப்போ ஈசாக்கு வளர்ந்து திருமண வயதை எட்டிட்டாங்க. தன் தாயாகி சாராலும் இறந்து போயிட்டாங்க. இந்த இழப்பினால அம்மாவை நினைச்சு துக்கத்தோடு இருந்தாங்க. ஈசாக்கு தினந்தோறும் மாலை நேரத்துல தேவனோடு ஜெபம் பண்ணுவது வழக்கம். இந்த நாட்கள்ல ஈசாக்கின் அப்பா ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்க நினைத்தாங்க. ஆனா அவங்க வாழ்ற இடத்துல உள்ள கானானிய பெண்களுக்கு தெய்வ பயம் இல்லைன்னு அறிஞ்சிருந்தாங்க. இதனால தன்னுடைய வேலைக்காரனாகி எலியேசர் அழைத்து பெண் பார்க்கும் பொறுப்பை அவரிடம் கொடுத்தாங்க. ஆபிரகாம் எலியேசரிடம், நீ என் சொந்த தேசத்துக்கு போய் என் தகப்பன் பரம்பரையில ஈசாக்குக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனாலும் ஈசாக்க மட்டும் மறுபடியும் அந்த தேசத்துக்கு கொண்டு போகாதபடி எச்சரிக்கை ஆயிருன்னு சொல்லி அதை ஆணையிட்டு கொடுக்க சொன்னாங்க. உடனே எலியேசரும் தன் எஜமானுக்கு ஆணையிட்டு கொடுத்து விட்டு அவருடைய ஒட்டகங்கள்ல 10 ஒட்டகங்களையும் சகலவித விலையுயர்ந்த பரிசு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சீரியா தேசத்தில் உள்ள மெசபடோமியாவில் உள்ள நாகோரின் ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு அருகே ஒரு கிணறு இருந்ததை பார்த்தாங்க. அவருடைய மனதுல திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. என்ன தெரியுமா, இங்கு தண்ணீர் எடுக்க வரும் திருமணமாகாத பெண்ணிடம் நான் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்பேன். எந்த பெண் தண்ணீரையும் கொடுத்து உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் எடுத்து தருகிறேன்னு சொல்றாளோ அவளே நீர் ஈசாக்குக்கு தரப்போகும் பெண் என்பதை புரிந்து கொள்வேன் சொல்லி மனதுல பிரேயர் பண்ணாங்க. இப்படி அவர் பிரேயர் பண்ணி முடிக்கும் முன்னே ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள் ரெபேக்காள் அங்கு தண்ணி எடுக்க குடத்துடன் வந்தாங்க. அவளுக்கு லாபான் என்று அண்ணனும் இருந்தாங்க. அவள் கிணத்துல இறங்கி தண்ணீர் எடுத்துக்கொண்டு மேலே வரும்போது எலியேசர் தன் மனதுல திட்டமிட்டபடி குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கேட்டாங்க. அவளோ கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம உடனே தண்ணீர் கொடுத்தாங்க. அவர் குடித்தவுடன் அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் எடுத்து கொடுத்தா. எலியேசருக்கு ஆச்சரியமா இருந்தது. அவள் உறவு முறையை கேட்டு அறிந்ததும் தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவளுடைய பெற்றோரை பார்த்து தாம் வந்த நோக்கத்தையும் தேவன் தன்னை நடத்தினதையும் கூறினாங்க. உடனே பெத்துவேலும் லாபானும் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி ரெபேக்காளை ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவிச்சாங்க. அவர்கள் ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிச்சாங்க. எலியேசர் ரெபேக்காளை கூட்டிக் கொண்டு தன் எஜமானின் தேசமான கானான் நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்கினாங்க. ஈசாக்கும் தன் வழக்கப்படியே மாலை நேரத்துல பிரேயர் பண்ணும்படி வெளியே போன போது ஒட்டகங்கள் வருவதை பார்த்தாங்க. ரெபேக்காளும் ஈசாக்க கண்ட உடனே முக்காடிட்டு கொண்டு ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டாங்க. எலியேசரும் தேவன் தன்னை நடத்தின விதத்தை ஈசாக்கிடம் சொல்லிட்டாங்க. ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்து கொண்ட போது அவருடைய வயது 40. 20 வருடங்களாக ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ரெபேக்காளுக்கு பிள்ளை உருவாகும்படி அவர்களுடைய ஜெபத்தை கேட்டாங்க. அவளுடைய வயிற்றுல பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தது. உடனே ரெபேக்காள் கர்த்தரிடத்துல போய் கேட்டபோது, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது என்றும் 2 விதமான ஜனங்கள் உன்னிலிருந்து பிரிவார்கள் என்றும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொன்னாங்க. இப்படி ஈசாக்குக்கு 2 குழந்தைகள் ஒரே நேரத்துல பிறந்தாங்க. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாகவும் உடம்பெல்லாம் ரோமத்தால அதாவது முடியால மூடப்பட்டவன் போலவும் பிறந்தான். இவன் பெயர் ஏசா. இவனுடைய குதிகால பிடித்து கொண்டே இளையவன் பிறந்தான். அவன் பெயர் யாக்கோபு.
ஏசா வனசஞ்சாரியும் வேட்டையாடுவதுல வல்லவனுமா இருந்தான். இவன் வேட்டையாடி கொண்டு வருவத அழகா சமைப்பதிலும் வல்லவனா இருந்தான். இத அவன் தந்தை ஈசாக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இதனால ஈசாக்குக்கு ஏசா மீது பாசமா இருந்தார். ஆனா யாக்கோபோ கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். வீட்டிலேயே அதிக நேரம் அம்மாக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியால அவன் அம்மா ரெபேக்காளுக்கு செல்ல பிள்ளையானா. இதே போல நம்மை குறித்தும் தேவன் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. நமக்கும் தேவன் பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறாங்க. நாமும் எல்லா சூழ்நிலையிலும் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காம கர்த்தரையே சார்ந்திருக்க பழகி கொண்டா அவர் நடத்துகிற பாதை அற்புதமா இருக்கும். யாக்கோபு போல நாமும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் நம்மை நேரான பாதையில வழி நடத்துகிறவர். ஆகவே நாமும் அவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். வழி தப்பியோ வழி விலகியோ தாறுமாறாகவோ நடக்காம நம்மையே நம்ம காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஆமீன்.